மீனராசி அன்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள். இப்போ இந்த மீன ராசிக்காரர்களுக்கு உங்கள் ராசியிலே சனி பகவான், உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல குரு இன்னும் கொஞ்சம் காலத்தில் மாறிடுவார். ஆனால் மார்கழி மாதம் உங்களுக்கு தொழிலில் ஏற்றம் இறக்கமாகவும், சிலருக்கு தொழிலே இல்லாமல் இருந்திருக்கும், பணப்புழக்கம் இல்லாமல் இருந்திருக்கும், கடன் பட்டு இருப்பீங்க, நோயில் மாட்டிக்கிட்டு இருப்பீங்க, தேவையில்லாத பிரச்சனைகள் குடும்பத்தில் வந்திருக்கும், சந்தேகம் சூழ்நிலை உருவாகிறதையும் பார்க்குறேன். பிள்ளைகள் வழியில் படிப்பில் பார்த்தீங்கன்னா மந்தமான நிலவதையும் பார்க்குறோம். பண விரயங்கள் தேவையில்லாமல் பண விரயங்கள் ஆகிட்டு இருந்தது. ஆனால் அதெல்லாம் மறந்து இந்த மாதம் கவனமாக இருங்க. உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் செய்தாலே போதும். இவங்களை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்குள்ள இல்லற வாழ்க்கையில் அந்யோன்யம் இருந்தாலே போதும். பிள்ளைகள் வழியில் விட்டு கொடுத்து போகிறதும், பிள்ளைகள் பெற்றவங்களிடம் விட்டு கொடுத்து போகிறது நல்லது. பணம் வருது, இன்னைக்கு வியாபாரம் நல்லா இருக்குது அப்படின்னா சேர்த்து வைக்க பழகிக்கோங்க. தேவையான பொழுது நீங்கள் அதை திருப்பி நீங்கள் செலவு பண்ணிக்கலாம். என்ன காரணம் அப்படின்னா உங்களுக்கு நேர காலம் இப்போ ஆகா ஓகோலாம் கிடையாது. உங்கள் வேலையை நீங்கள் பார்த்தீங்கன்னா தப்பிச்சிங்க. பணம் விஷயத்தில், கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். நம்மளுடைய நெருங்கிய நண்பர் சூரிட்டி கேட்குறாரு, அதை கேட்குறாரு, இதை கேட்குறாருன்னா மாட்டிக்கிட்டு முடிக்காதீங்க. சண்டை சச்சரவுல தான் கடைசியாக முடியும். அதே போல் நண்பர்களிடம் எந்த ஒரு ரகசியத்தையும் ரகசியமாக வச்சிங்கன்னா நல்லது. ரகசியம் உங்களோட இருந்ததுன்னா அது பிரச்சனை இல்லை. உங்களை தாண்டி உங்களுடைய நண்பர்களும் போகும்போது அவர்களுடைய நண்பர்கள் அது போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. கடைசியில் மன சங்கடங்கள் கொடுக்கும். உங்கள் குடும்பத்தை மட்டும் நீங்கள் பாருங்கள். தேவையில்லாத கதைகள் வேண்டாம். வேலைக்கு போகிறீங்களா, உங்கள் வேலையை பார்க்குறீங்களா, அது மட்டும் நல்லது. ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழுங்க. அதே போல் சிலருக்கு பார்த்தீங்கன்னா நீர் சம்பந்தப்பட்ட வியாதி, ரத்த சம்பந்தப்பட்ட வியாதி, வயிறு சம்பந்தப்பட்டது, பாத சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அவர்களுக்கெல்லாம் மருத்துவங்கள் நல்ல ஒரு அபரிதமான பலனை தந்துவிடும். இவர்கள் இயற்கை சார்ந்த உணவுகளுக்கு, கொஞ்சம் கசப்பான உணவுகளுக்கு முன்னுரிமை கொடுத்தாங்கன்னா நல்ல ஆரோக்கியமாக வாழலாம். இவங்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை எப்பொழுதுமே இந்த மீன ராசி, தனுசு ராசிக்காரங்கள் அசைவத்தை தவிர்க்கணுங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய்க்கிழமை கசப்பையும், இனிப்பு வெள்ளிக்கிழமையில் இனிப்பை தவிர்க்கணும். வெள்ளிக்கிழமை மற்றவங்களுக்கு இனிப்பை கொடுங்க. பணம் வருது, செல்வம் வருது, வியாபாரம் நல்லா இருக்குன்னா சேர்த்து வைக்க பழகினா இவங்க தப்பிச்சாங்க. உங்கள் வேலைகளை நீங்கள் பார்த்தால் தப்பித்தீர்கள். இவர்கள் எப்பொழுதுமே தினமும் பார்த்தீங்கன்னா காலையில் எழுந்து வேலைக்கு போகும்போது சரி, காலையிலே ஒரு பக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகர் பெருமானை நீங்கள் கும்பிட்டுட்டு வந்தாலே, வழிபட்டாலே போதும். உங்களுக்கு அன்னைக்கு முழுதுமே ஆனந்தமாக இருக்கும். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.